வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர்லேருந்து தான் நம்ம இந்த இன்ஜினியரிங் சர்வே ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை டீட்டெயில் சொல்யூஷனோடு நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, த ட்ரூ மெரிடியன் அட் எனி பிளேஸ் இஸ் நாட் வேரியபிள். Option B, the true meridian converges to a point in northern and southern hemisphere. Option C, the true meridian at different places are parallel to each other. Option D, the maps prepared by National Survey Department of any country are based on true meridians. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா இந்த ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லேருந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரூ மெரிடியன் ரிலேட்டடான தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரூ மெரிடியன் அப்படின்றது என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ட்ரூ மெரிடியன் அப்படின்றது என்னென்னா அந்த ஒரு பிளெயினு, அந்த பிளெயின் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா ஸோ ட்ரூ நார்த் போல் அண்ட் ட்ரூ சவுத் போலில் தான் வந்து என்னென்னா இந்த பிளெயின் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரூ மெரிடியன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேரியபிளாலாம் வந்து ஆகாது. அது எங்கே வந்து பாஸ் ஆகும், எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போலில் தான் வந்து அது வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் வந்து அந்த ட்ரூ மெரிடியன்ற பாயிண்ட் போய் மீட் ஆகும் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் தான். ஸோ இந்த ட்ரூ மெரிடியன் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா இந்த நேஷ்னல் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து மேப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரூ மெரிடியன் அட் எனி பிளேஸ் இஸ் நாட் வேரியபிள். ஸோ அப்போ அது வந்து கரெக்ட் தான். ஸோ ட்ரூ மெரிடியன் வந்து என்னென்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து வேரி ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த ட்ரூ மெரிடியன் கன்வெர்ஜ் டு எ பாயிண்ட் இன் நார்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து கரெக்ட் தான். இந்த ட்ரூ மெரிடியனாலே எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகும், எங்கே வந்து பாஸ் ஆகும்னு பார்த்தோம்னா நார்த் போல் சவுத் போல், அதே மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து கன்வெர்ஜ் ஆகும், பாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டானது தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு 4th ஸ்டேட்மெண்ட் டி, ஆப்ஷன் டி வந்து எடுத்து பார்த்தோம்னா த மேப்ஸ் ப்ரிப்பேர்ட் பை நேஷனல் சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ மெரிடியன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். ஏன்னா இந்த ட்ரூ மெரிடியனை பேஸ் பண்ணி தான் எல்லா நாட்டிலையும் இருந்ததுன்னா அவங்க மேப் வந்து இந்த நேஷனல் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து மேப் வந்து இந்த ட்ரூ மெரிடியனை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்ட். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரூ மெரிடியன் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எப்போவுமே ட்ரூ மெரிடியன் வந்து என்னென்னா பாஸ் ஆகிறது மீட் ஆகிறது எல்லாமே வந்து என்னென்னா நார்த் போல் சவுத் போலில் தான் வந்து மீட் ஆகுமே தவிர அதோடு வந்து ஒன்னோடு ஒன்று வந்து ரெண்டுமே வந்து மீட் ஆகாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இந்த ட்ரூ மெரிடியன் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து பேரலாக வந்து மீட் ஆகாது. ஸோ வந்து எங்கே வந்து மீட் ஆகும்னா நார்த் போல் சவுத் போலில் தான் வந்து இந்த ட்ரூ மெரிடியன் வந்து மீட் ஆகும், பாஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The direction of a line relative to a given meridian is known as options: option A, angle of line; option B, direction of line; option C, bearing of line; option D, relative meridian. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மெரிடியன் வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் லைன் வந்து எதை வச்சு ட்ரா பண்ணுவாங்கன்னா இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மெரிடியன் வேல்யூ வச்சு தான் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான லைன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்னன்னு பார்த்தோம்னா பியரிங் ஆஃப் லைன். ஸோ அந்த பியரிங் ஆஃப் லைன் அப்படின்றது என்னென்னா இது வந்து இந்த லைன் வந்து எப்படின்னா ஹரிசாண்டல் ஆங்கிளாக வந்திருக்கும். ஸோ இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மெரிடியனை வச்சு தான் வந்து என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு லைன் வந்து மார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பியரிங் ஆஃப் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, பியரிங் ஆஃப் லைன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லென்த் ஆஃப் அ ரெவன்யூ செயின் இஸ் ஆப்ஷன்ஸ்: option A 100 feet, option B 66 feet, option C 50 feet, option D 33 feet. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெவன்யூ செயினோட லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெவன்யூ செயினோட லென்த் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கண்டர் செயினோட லென்த் வந்து 66 feet, லிங்க்ஸ் வந்து 100 லிங்க்ஸு. ரெவன்யூ செயின் வந்து
லென்த் வந்து 33 ஃபீட், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 16 லிங்க்ஸு, இன்ஜினியர்ஸ் செயினோட லென்த் வந்து 100 ஃபீட், லிங்க்ஸ் வந்து 100, மெட்ரிக் செயின் வந்து 20 மீட்டர் 30 மீட்டர் செயின் வந்துருக்கு, 30 மீட்டர்னா 150 லிங்க்ஸ், 20 மீட்டர்னா 100 லிங்க்ஸ். நம்மளுக்கு கொஸ்டினில் ரெவன்யூ செயினோட லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 33 ஃபீட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி 33 ஃபீட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the quadrantal system, a whole circle bearing of 293 degree 30 minute can be expressed as options. Option A W west 23 degree 30 minutes north. Option B north 66 degree 30 minutes west. Option C south 113 degree 30 minutes north. Option D north 23 degree 30 minutes west. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோல் சர்க்கிள் பியரிங்கோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 293 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி ஹோல் சர்க்கிள் பியரிங் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த குவாட்ரண்டல் சிஸ்டத்தோட வேல்யூ வந்து அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து என்னென்னா இது இம்பார்ட்டண்டான ஒரு டேப்லா காலம். ஸோ இந்த டேப்லா காலம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி வந்து சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங், குவாட்ரண்டல் பியரிங், குவாட்ரண்ட். ஸோ அப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து 0 to 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து குவாட்ரண்டல் பியரிங்கோட வேல்யூ என்னென்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்திருக்கும். அப்போ குவாட்ரண்ட் வந்து நார்த் ஈஸ்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி டு 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா குவாட்ரண்டல் பியரிங்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங், அதோட குவாட்ரண்ட் வந்து சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு 180 டிகிரி டு 270 டிகிரி வந்து இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங்கோட வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா அப்போ குவாட்ரண்டல் பியரிங்கோட ஃபார்முலா எவ்வளோ இருக்குன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் மைனஸ் 180 டிகிரியாக வந்திருக்கும். அப்போ குவாட்ரண்ட் வந்து சவுத் வெஸ்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து 270 டிகிரியிலேருந்து 360 டிகிரி அந்த வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா அப்போ குவாட்ரண்டல் பியரிங்கோட ஃபார்முலா வந்து 360 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்திருக்கும். அதோட குவாட்ரண்ட் வந்து சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், இந்த டேப்லா காலம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையா நம்ம வந்து எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ நம்மளுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூ 293 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 293 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்மளுக்கு இந்த டேப்லா காலத்தில் எந்த இது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 293 டிகிரி அப்படின்றது எந்த குவாட்ரண்ட்டில் வந்து ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த 270 டிகிரி டு 360 டிகிரியில் இந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபால் ஆகுது இந்த 293 டிகிரி. ஸோ அப்போ இந்த 270லேருந்து 360க்குள்ளே தான் வந்து இந்த 293 டிகிரி வந்துருக்கு. ஸோ அப்போ அந்த குவாட்ரண்டல் பியரிங்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா 360 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங், அதோட குவாட்ரண்ட் வந்து சவுத் நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் தான் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ குவாட்ரண்டல் பியரிங் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ அப்போ 360 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங் வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியும் 293 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த 360 மைனஸ் 293 போட்டோன்னா நம்மளுக்கு குவாட்ரண்டல் பியரிங் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 66 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி வந்து கிடச்சிருக்குது. ஆனால் அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு குவாட்ரண்ட்டும் வந்து தெரியணும். ஸோ நம்மளுக்கு குவாட்ரண்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அப்போ அதை வந்து முன்னாடி வந்து நம்ம எழுதிடணும். அப்போ குவாட்ரண்டல் பியரிங் ஈக்குவல் டு 66 டிகிரி 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நார்த், 66 டிகிரி 30 மினிட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்ம வந்து கடைசியில் எழுதி ஆன்சர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாட்ரண்டல் பியரிங்கோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி நார்த் 66 டிகிரி 30 மினிட்ஸ் வெஸ்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ முன்னாடி சம்மில் பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இந்த சம்மும். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த சம் வந்து சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. இந்த சம் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ when the whole circle bearing of two lines AB and AC are 115 degree and 41 degree respectively, the included angle of BAC will be options. Option A 196 degree, option B 156 degree, option C 131 degree, option D 74 degree. இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா இந்த ஒரு ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வந்து என்னென்னா 2 லைன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஏபி ஏசி அப்படின்ற 2 லைன் வந்துருக்கு.
ஸோ அதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிஏசியோட இன்க்ளூடட் ஆங்கிள் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் வந்து போட போகிறீங்க. இது இந்த ஹோம்ஒர்க் சம். இந்த சம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த சம்மோட சொல்யூஷனை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். The vertical distance between any two consecutive contours is known as options. Option A contour line, option B contour interval, option C contour gradient, option D all the above. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ வந்து 2 கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ். ஸோ வந்து கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸோட இதுதான் வந்து கான்டூர் லைன், இது ஒரு கான்டூர் லைன். இந்த அடுத்தடுத்து இந்த மாதிரி கான்டூர் லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்டூர் லைன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கான்டூர் லைன் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு லைன். அந்த லைன் வந்து லெவல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு லைனும் அதே மாதிரி கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு லைனும். ஸோ இந்த 2 லைனும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்டூர் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கான்டூர் இன்டர்வல் அப்படின்றது என்னன்னு பார்க்குறோம். ஸோ கான்டூர் இன்டர்வல் அப்படின்றது என்னென்னா ஸோ வந்து 2 கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸுக்கு நடுவில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் லைன் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதான் வந்து கான்டூர் இன்டர்வல். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ்க்கு நடுவில் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அது பேர் என்னன்னு பார்த்தோன்னா கான்டூர் இன்டர்வல். ஸோ நெக்ஸ்ட்டு கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்றது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்றது என்னென்னா ஸோ வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லேயும் கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேயும் வந்து என்னென்னா ஒரு லைன் வந்து லைன் வந்து இருக்கும். அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா இன்க்ளினேஷனாக வந்திருக்கும். எதுக்கு இன்க்ளினேஷனாக வந்திருக்குன்னா இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கு இன்க்ளினேஷனாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் லைன் பேர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அதான் வந்து கான்டூர் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னாலே இன்க்ளினேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கான்டூர் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா கான்டூர் இன்டர்வல் டிவைட் பை ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட். ஸோ இதான் வந்து கான்டூர் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ்க்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய நடுவில் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் என்னன்னு பார்த்தோன்னா கான்டூர் இன்டர்வல். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Contours of different elevations cross each other only in case of options. Option A, a saddle. Option B, an overhanging cliff. Option C, an inclined plane. Option D, a vertical cliff. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து என்னென்னா எப்போவுமே வந்து இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த கான்டூர் லைன்ஸ் வந்து என்னென்னா ஒன்னோடு ஒன்று வந்து கிராஸ் ஆகாது. ஸோ அப்படி வந்து ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் வந்து இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து எந்த கேஸில் வந்து எந்த மாதிரி கேஸில் இந்த கான்டூர் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் இருந்துச்சுன்னா கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கான்டூர் லைன்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. அந்த 10 பாயிண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக அதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான 10 பாயிண்ட்ஸ். அந்த 10 பாயிண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா ஸோ இந்த கான்டூர் லைன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து என்னென்னா சேம் எலிவேஷனாக தான் வந்துருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷன் வந்து இருக்காது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளாட் கிரவுண்டாக இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட் வந்து ஃப்ளாட் கிரவுண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல கான்டூர் லைன்ஸ் எல்லாமே வந்து வைடாக வந்து செப்பரேட் ஆகிருக்கும். இதே வந்து ஸ்டீப் கிரவுண்டாக வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கான்டூர் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்னோடு ஒன்று வந்து க்ளோஸராக வந்து அந்த லைன்ஸ் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா ஸோ இப்போ இதே வந்து இந்த ஸ்லோப் வந்து யூனிஃபார்ம் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கான்டூர் லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸிங் வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்ம் ஸ்பேஸிங்காக வந்திருக்கும் அந்த லைன்ஸ்க்கு. இதே வந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும் போது அந்த இடத்துல வந்து இந்த கான்டூர் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேரலல் அண்ட் ஈக்குவலாக வந்து ஸ்பேஸ் ஆகிருக்கும். வந்து தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு
காண்டூர் லைன்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த காண்டூர் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு காண்டூர் லைன்ஸாக வந்திருக்கு. ஸோ அந்த க்ளோஸ்டு காண்டூர் லைனில் வந்து மேப்பில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காண்டூர் லைன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்டு காண்டூர் லைன்ஸாக வந்திருக்குது. ஸோ அப்போ அந்த க்ளோஸ்டு காண்டூர் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹில்லி ஏரியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஹில்லி ஏரியான்றதை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த ஹையர் வேல்யூஸ்லாம் வந்து அந்த க்ளோஸ்டு காண்டூர் லைன்ஸ்க்கு உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அது வந்து ஹில் ஏரியா அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இதே வந்து டிப்ரெஷன் அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா இந்த மேப்பில் வந்து டிப்ரெஷன் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இதே வந்து இந்த காண்டூர் லைன்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ்டாக வந்திருக்கும் மேப்பில். ஆனால் அதோட ஹையர் வேல்யூஸ் எல்லாமே வந்து என்னென்னா அந்த க்ளோஸ்டு காண்டூர் லைன்ஸுக்கு அவுட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஹில்லுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்ஜா வேலியா அப்படின்னு சொல்லி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ ரிட்ஜஸ்லேயும் வேலிஸ்லேயும் வந்து இருக்கும் போது அந்த காண்டூர் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிளாக வந்துருக்கும். ஸோ அப்போ ரிட்ஜ் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஹையர் வேல்யூஸ் அந்த காண்டூர் லைன்ஸ் ரிலேட்டடான ஹையர் வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த பெண்டுக்கு உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து மேப்பில் என்ன எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. இதே வந்து ஹையர் வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த பெண்டுக்கு அவுட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து வேலின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரிட்ஜுக்கும் வேலிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த காண்டூர் லைன்ஸ் வந்து என்னென்னா தனியாக போய் அது வந்து போய் எண்ட் ஆகாது. எப்படி வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காண்டூர் லைன்ஸில் தான் போய் வந்து என்னென்னா அதில் போய் எண்ட் ஆகும். தனியாக போய் இந்த ஒவ்வொரு காண்டூர் லைன் மட்டும் போய் தனியாக போய் அந்த மாதிரிலாம் வந்து எண்ட் ஆகாது. முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த காண்டூர் லைன்ஸில் போய் தான் வந்து மீட் ஆகி அது வந்து ஜாயின் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த காண்டூர் லைன்ஸ் வந்து என்னென்னா ஒன்னோடு ஒன்று எப்போவுமே வந்து மெர்ஜ் ஆகாது, அதே மாதிரி கிராஸ் ஆகாது. எப்போ மட்டும் வந்து இது இந்த காண்டூர் லைன்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும் கிராஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அந்த கேஸில் மட்டும்தான் ஓவர் ஹேங்கிங் கிளிஃபாக வந்து இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் மட்டும்தான் வந்து இந்த மேப்பில் எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா இந்த காண்டூர் லைன்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிருக்கிறதாவும் கிராஸ் ஆகிருக்கிறதா வந்து காட்டுவாங்க. மற்றபடி எந்த கண்டிஷன்லேயுமே வந்து இந்த காண்டூர் லைன்ஸ் வந்து மெர்ஜும் ஆகாது, கிராஸும் ஒன்னோட ஒன்று வந்து கிராஸும் ஆகாது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த காண்டூர் லைன்ஸ் எல்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று வந்து மெர்ஜ் ஆகி இல்லை கிராஸ் ஆகக்கூடிய அந்த கேஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் கண்டிஷனில் தான் இந்த கிராசிங் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் கிளிஃபில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸோ இந்த காண்டூர் லைன்ஸ் அதே மாதிரி தான் வந்து ஒன்னோடு ஒன்று வந்து மீட் ஆகாது. ஸோ எப்படி வந்து ஒன்னோடு ஒன்று வந்து கிராஸ் ஆகாதோ அதே மாதிரி இந்த காண்டூர் லைன் வந்து ஒன்னோடு ஒன்று வந்து மீட் ஆகாது. ஸோ அப்போ எந்த கண்டிஷனில் மட்டும் இது மீட் ஆகும்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் கிளிஃப் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த காண்டூர் லைன்ஸ் வந்து மீட் ஆகும். ஸோ அப்போ இந்த வெர்டிக்கல் கிளிஃபாக இருந்துச்சுன்னா நிறைய காண்டூர் லைன்ஸ் எல்லாம் வந்து காயின்சைட் ஆகி அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா அந்த ஹரிசான்டல் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 0வாக வந்து ஆக்கிடும். ஸோ தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா சேடில் அப்படின்றது என்னென்னா அந்த சுமிட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டிப்ரெஷனை தான் நம்ம என்ன சொல்வோம்னா சேடில் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சேடில் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா 4 செட் ஆஃப் காண்டூர் லைன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த சேடில் வந்து மேப்பில் வந்து ட்ரா பண்ணி காட்டுவாங்க. ஸோ மவுண்டைன் ரேஞ்சாக வந்துருந்துச்சுன்னா அந்த காண்டூர் லைன் வந்து எப்படி வந்துருக்குன்னா பாஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இதே வந்து சேடலுக்கும் சுமிட்டுக்கும் நடுவில் இந்த லைன் வந்து காண்டூர் லைன் வந்து பாஸ் ஆச்சுன்னா அது என்ன டினோட் பண்ணுதுன்னா வாட்டர் ஷெட் லைன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுது. ஸோ இதான் வந்து என்னென்னா மொத்தம் 10 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காண்டூர் லைன்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஷின் வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த 10 பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காண்டூர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன் கிராஸ் ஈச் அதர் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த பாயிண்ட் ஆஃப் த கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட், ஆப்ஷன் பி பாயிண்ட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட், ஆப்ஷன் சி பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி, ஆப்ஷன் டி மிட் பாயிண்ட் ஆஃப் த கர்வ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்னென்னா இந்த ஃபார்வர்ட் டேஞ்சன்ட்டும் பேக்வர்ட் டேஞ்சன்ட்டும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த பேக் டேஞ்சென்ட்டில் இருந்து தான் வந்து என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து கர்வ் வந்து ஆரிஜினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட்டை இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கர்வ் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்றது என்னென்னா, இந்த கர்வ் வந்து எங்கே போய் ஜாயின் ஆகும்னா இந்த ஃபார்வர்ட் டேஞ்சென்ட்டில் போய் ஒரு பாயிண்ட்டில் போய் ஜாயின் ஆகும் அந்த கர்வு. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மிட் ஆர்டினேட். மிட் ஆர்டினேட் அப்படின்றது இந்த கர்வோட மிட் பாயிண்ட்டுக்கும் லாங் சார்டோட மிட் பாயிண்ட்லேயும் ஒரு ஆர்டினேட் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மிட் ஆர்டினேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த பாயிண்ட் ஆஃப் த கர்வை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட்னாலும் பாயிண்ட் ஆஃப் த கர்வ்னாலும் வந்து சேம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி பாயிண்ட் ஆஃப் கம்மன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A curve of varying radius is known as options. Option A simple curve, option B reverse curve, option C transition curve, option D compound curve. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு கர்வ் வந்து இருக்குது. அந்த கர்வ் வந்து வேரியிங் ரேடியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் கர்வ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேரியிங் ரேடியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கர்வ் பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் கர்வ். ஸோ ட்ரான்சிஷன் கர்வ் என்னென்னு பார்த்தோன்னா ட்ரான்சிஷன் கர்வ். ஸோ இந்த ட்ரான்சிஷன் கர்வ் வந்து என்னென்னா ஒரு ஹரிசாண்டல் கர்வ். அந்த கர்வ் வந்து அதோட ரேடியஸ் எல்லாமே வந்து என்னென்னா வேரியிங் ரேடியஸில் தான் வந்திருக்கும். இந்த ட்ரான்சிஷன் கர்வ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனையும் சர்க்குலர் கர்வையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ட்ரான்சிஷன் கர்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ட்ரான்சிஷன் கர்வ்னாலே அந்த கர்வுக்கு வேரியிங் ரேடியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் கர்வ். சிம்பிள் கர்வ் அப்படின்றது என்னென்னா, இந்த சிம்பிள் கர்வ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் கர்வாக வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் ஆர்ச் மாதிரி வந்திருக்கும். அந்த கர்வ் வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆர்ச் மாதிரி வந்திருக்கும். அந்த ஆர்ச்சும் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம் ரேடியஸில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கர்வ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிம்பிள் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் கர்வ். ரிவர்ஸ் கர்வ் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த கர்வில் வந்து 2 சிம்பிள் கர்வ்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தோம்ல 2 சிம்பிள் கர்வ்ஸ் வந்து சேம் ரேடியஸ்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் ரேடியஸ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகி அது வந்து எந்த டேரெக்ஷனில் வந்து டேர்ன் ஆகிருக்கும்னா ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து டேர்ன் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் கர்வை நம்ம எப்படி சொல்கிறோன்னா ரிவர்ஸ் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் கர்வ். காம்பவுண்ட் கர்வ் அப்படின்றது என்னென்னா 2 or more சிம்பிள் கர்வ்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த கர்வ்லேயே வந்து என்னென்னா ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த கர்வ் வந்து டேர்ன் ஆகுறது எந்த டேரெக்ஷனில் வந்து டேர்ன் ஆகும்னா சேம் டேரெக்ஷன்லேயே வந்து டேர்ன் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் கர்வ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா காம்பவுண்ட் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கர்வ் வந்து வேரியிங் ரேடியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் கர்வ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வேரியிங் ரேடியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கர்வ் பேர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ட்ரான்சிஷன் கர்வ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The point of tangency is the option A beginning of the curve, option B end of the curve, option C common point where the radius changes, option D common point where the radius and direction change. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எப்போ க்ரியேட் ஆகும்னா இந்த கர்வோட எண்டில் தான் வந்து இந்த பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த கர்வ் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டேஞ்செண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் த கர்வ், பாயிண்ட் ஆஃப் த டான்ஜென்சி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பாயிண்ட் ஆஃப் த கர்வ் அப்படின்றது கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பேர் என்னன்னு பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் த கர்வ். அந்த கர்வோட எண்டிங் பாயிண்ட் பேர் என்னன்னு பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி. ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் த கர்வ், எண்டிங் பாயிண்ட் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி. நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்றது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எண்ட் ஆஃப் த கர்வ், அந்த கர்வோட எண்டு தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம
இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோட நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே இன்ஜினியரிங் சர்வே ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஹோம்ஒர்க் கொஷின்ஸும் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் வந்து அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் அதோட சொல்யூஷனோட உங்களை வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.